Taste the Daily. ஹரியானா முதலமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். அவர் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவார் என பாஜக தலைவர்கள் தகவல் தெரிவித்துள்ளதாகவும் தெரிகிறது. ஹரியானா முதலமைச்சர் மனோகர்லால் கட்டர் ராஜினாமா செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து மூத்த செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, மனோகர்லால் கட்டரின் ராஜினாமாவுக்கு என்ன காரணம்? மனோகர்லால் கட்டரை மக்களவை தேர்தலில் களமிறக்க பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்திலே 10 மக்களவை தொகுதிகள் உள்ளன. இந்த தொகுதிகளிலே போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்வு மற்றும் ஜேஜேபி கட்சியுடன் கூட்டணி ஆகிய விஷயங்கள் குறித்த ஆலோசனைகள் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இத்தகைய சூழ்நிலையில்தான் ஜேஜேபி கட்சியுடன் கூட்டணியில் மக்களவை தேர்தலில் போட்டியிட வேண்டாம் எனவும், மக்களவை தொகுதி தேர்தலிலே ஹரியானா மாநிலத்தில் உள்ள 10 தொகுதிகளிலும் பாஜகவை களமிறங்க வேண்டும் எனவும், முதலமைச்சர் மனோகர்லால் கட்டர் தேர்தலில் போட்டியிட வேண்டும் எனவும், புதிய முதலமைச்சராக சாய்னி அல்லது பாட்டியா இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுக்கலாம் எனவும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். இப்படி போட்டியிடுவதன் மூலமாக ஹரியானா மாநிலத்தில் உள்ள அனைத்து 10 தொகுதிகளிலும் மீண்டும் வெற்றி பெறலாம் என பாஜக தலைவர்கள் கட்சியின் தலைமைக்கு தகவல் அனுப்பியுள்ளனர். அதன் அடிப்படையிலே தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலில் ஒரு வியூகமாக, அதே சமயத்தில் கூட்டணியில் மாற்றம் ஏற்படுகிறது என்பதையும் குறிப்பிடும் வகையிலே இந்த மாற்றம் அமையும் என கருதப்படுகிறது. ஆகவே மக்களவை தேர்தலிலே ஏற்கனவே சிவராஜ் சிங் சௌஹான் முன்னாள் மத்திய பிரதேச முதல்வர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஹரியானா முதல்வரும் மக்களவை தேர்தலில் களமிறக்கப்படுகிறார். திலகவதி, ஒரு மாநிலத்துல முதலமைச்சர் ராஜினாமா செய்து விட்டாராயின் கடைபிடிக்கப்படும் நடைமுறைகள் என்ன? அடுத்த முதலமைச்சரா யார் பொறுப்பேற்கணும்? அதற்கான குழு, அவர்களுடைய எம்எல்ஏக்கள்லாம் பேசுகிறார்களா? அது தொடர்பான தகவல் என்ன? நிச்சயம் முக்கியமான கேள்வி. ஹரியானா மாநில பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று கூட்டப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்திலே புதிய சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுத்து இன்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில ஆளுநரை சந்தித்து கடிதம் அளிக்க திட்டமிட்டுள்ளனர். ஆகவே ஒரு புறம் மனோகர்லால் கட்டர் ராஜினாமா, மக்களவை தேர்தலில் போட்டியிடுகிறார் என்பதுடன் அத்துடன் இன்றே புதிய சட்டமன்ற குழு தலைவராக, அதாவது அடுத்த முதல்வரை தேர்ந்தெடுத்து அதற்கான கடிதத்தை ஆளுநரிடம் அளிக்க இருக்கிறார்கள். மத்திய அமைச்சரான அர்ஜுன் முண்டா பார்வையாளராக சண்டிகர் நகருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அவரும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனையிலே கலந்து கொள்வார். அதன் பிறகு ஆளுநரை சந்தித்து புதிய முதல்வர் யார் என்பதை தெரிவித்து கடிதம் அளிக்க இருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக இன்றோ அல்லது நாளையோ பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. புதிய முதல்வர் உடனடியாக பொறுப்பேற்றக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தளபதி, விவரங்களுக்கு நன்றி கணபதி. ஹரியானா முதலமைச்சர் மனோகர்லால் கட்டர் ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் ராஜினாமா செய்துவிட்டு வரும் மக்களவை தேர்தலில் வேட்பாளராக களம் காண்பார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் பாஜக எம்எல்ஏக்கள் கூடி அடுத்த முதலமைச்சராக யார் பதவியேற்பார்கள் என்ற ஆலோசனையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். Taste the Daily.